ஒரு நபி தன்னுடைய உம்மத்து மீது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை விட பல ஆயிரம், பல 100 மடங்கு அன்பை அவங்க வச்சுருப்பாங்க. எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சகிச்சுக்குவாங்க. அவங்க வெக்ஸ் ஆகி அந்த இடத்துல எப்போ அவங்க கமெண்ட்டு குடுக்குறாங்களோ, அதுதான் எண்ட் பாயிண்ட்டு, ஃபுல் ட்ரிகர் பாயிண்ட். இந்த இடத்துல எப்போ இவருக்கு கோபம் வரல, காளைக்கன்று கடவுளாக வணங்கும்போது கோபம் வந்துட்டு இதுக்கு மேலே உங்களோட இருக்க முடியாது, கிளம்பி போகிறேன்னாங்களா? இந்த துனியா எதுங்க பெரிய குற்றம்? காளைக்கன்ற வணங்குறது பெரிய குற்றமா, இல்லை இந்த மனிதர்களை பார்த்து பயந்து நாங்கள் பின்வாங்கிறது பெரிய குற்றமா? நம்முடைய பார்வையில் எது பெரிய குற்றம்? அது சரி, அல்லாவுடைய கண்ணியம். இப்போ இதில் ஏதாவது அல்லாவுடைய கண்ணியத்துக்கு ஏதாவது டேமேஜ் இருக்குது? அது சொல்லுவாங்க, இதனால் உயிருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையா? இதில் எங்கேயாவது ஈமானுக்கு பாதிப்பு இருக்கா? ஒரு ஊருங்க, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஜெயிச்சுட்டு போகிறோம், ஏதோ ஒன்று நடந்துட்டு போது, சரி இந்த ஊர்லன்னு வேறு ஊரில் வாழ்ந்துட்டு போகிறோம். இந்த நபி எங்கே எண்டு டிசைட் பண்ணுறாரு, இதுதான் உங்கள் எண்டு. அப்போ புரியுதல், இது கடமை இல்லை தீனில். எதுவும் இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஏதாவது இருக்குது தீனில்? நொந்து போய் இந்த நபி நீ கழட்டி விட்டுறலாம். இனி இவங்களை வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு வேஸ்ட்டு, 6 லட்சம் பேர் வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட்டு, இவங்க விட்டுரு. அப்போ நபி சிபாரிசு பண்ணுவாருன்னு நம்புறீங்க? உங்களெல்லாம் எவ்வளோ எகத்தாலும் இருக்கும். நபி என்ன வேலை கொடுத்து, அல்லாஹ் கொடுத்த பணி என்ன, நபியுடைய ரோல் என்ன, நபிக்கு உதவினா என்ன, தக்பீரா ரப்புனா என்ன, அல்லாஹ் புகழ்றதுனா 7 தக்பீரா 5 தக்பீரா, அதுதான் உங்களுக்கு பஞ்சாயத்து. அந்த வரும்போது ஒரு வாசல், போகும்போது ஒரு வாசல், திடல் அதில் தொழுவில் பள்ளியாசலில் தொழுதா அது கூடாது, எத்தனை அராஜகம். இங்கே எந்த குற்றத்தை பற்றி இங்கே நபி தியண்டு போடுறாங்க? சம்மந்தமே இல்லடா, நீங்கள் உம்மத்துமில்ல, நான் உங்கள் ஆளுமில்ல, போய் தொலைங்கடா முசீபத்துங்களா. இங்கே எந்த கட்டளைக்கு அவங்க மாறு செஞ்சாங்க யோசிச்சுப்பார். அதுதான் பீக்கு. ஒரு உம்மத்துடைய பர்பஸ் அதுதான் பீக்கு. இந்த பூமியில் மனிதர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நீதியான ஒரு கூட்டத்திடம் அந்த நிர்வாகம் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இன்றைக்கி நடக்கிற ஒட்டுமொத்த ஃபசாதுக்கும் நாம் தான் பொறுப்பு. நபிமார்கள்னால மறுமை நாள் ஹதீஸ் காமிச்சிருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லோரும் மக்கள்லாம் போவாங்க. அல்லாஹ் கோவத்தில் இருக்கான், எங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறான், நீங்கள் சிபாரிசு பண்ணுங்க. அவன் மாட்டேன்ருவார். அப்புறம் மூசா நபி மாட்டேம்பார், ஈசா நபி மாட்டேம்பார், எல்லோரும் சொல்லி கடைசியாக ரசூல்லா வந்துடுவாங்க ரஹ்மத்துல் ஆலமீன். நபிமார்கள் சிபாரிசு மட்டும் செய்ய மாட்டாங்க, போட்டும் கொடுப்பாங்க. போட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ரசூலாவும் போட்டு கொடுக்குறாங்க 25 வருஷத்தில், அதானே போட்டு கொடுக்குறேன். இந்த பாவிகளுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. இந்த சைத்தான்கள் இவனுங்க தன்னுடைய தீனை இவங்க உருவாக்கிட்டாங்க, இவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. சிபாரிசு அவங்க உட்காந்து கனவு கண்டுட்டுருங்க. இங்கேயே கழட்டி விட்டாங்க யார்? மூசா நபி. அதுக்கப்புறம் குரான்ல இன்னொரு இடத்துல வருது, தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா நபியின் வாயாலும் யார் சபிக்கப்பட்டாங்க, பனி இஸ்ராயல்கள்ன்ட்டு. என்ன அப்போ அவங்களுடைய அந்த வேலை பாருங்கள். நபி இதை மட்டும் பண்ண மாட்டார். அது அவர் சொல்கிறார் அந்த இதில் என்னாகமத்திலேயே. மூசா நபி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கெஞ்சுறார் மூசா நபி, ஏண்டா உங்களை என்ன ஒரு இதில் நான் கூட்டிகிட்டு வந்தேன், எகிப்திலேருந்து நான் எப்படி கூட்டிகிட்டு வந்தேன் உங்களை, வரும்போது நீங்கள் என்ன கம்பீரமாக வந்தீங்க, ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் உலகமே உங்களை மதிப்பு போடணும். அது சொல்கிறாரு மூசா நபி. சொல்கிறாரு, இந்த மக்களை ஆண்டவர் கைவிட்டார் என்று எகிப்தில் செய்தி பரவிவிடும், எனவே அழித்து விடாதே என்று துவா செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாம் இந்த சமூகத்தை அழிச்சிடாதல்ல, ஆனால் என்னையும் இவங்களை பிரித்து விட்டுரு, நான் இவங்களோட இனிமேல் இருக்கலை, ஆனால் அழிச்சிடாத. அழிச்சிட்டேன்னா கடவுளை நம்பினவங்கெல்லாம் நாசமாக போயிட்டாங்க அப்படிங்கிறது ஊரில் செய்தி பரவிடும். அந்த செய்தி பார்த்தீங்கன்னா என்னாம 14வது அதிகாரத்தில் 2லிருந்து தொடர்ச்சியாக வரும். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுணுத்தனர். மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இருந்திருந்தால் எவ்வளவோ நலம், பேசாமல் அந்த எகிப்திலே இருந்துட்டு போயிருக்கலாம், இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலம், அதுக்கு இங்கேயாவது செத்து இருக்கலாம். எங்கே? இந்த பாலை நிலத்தில், இந்த தூர் சீனாய் இந்த மலை இந்த பக்கமே செத்து இருக்கலாம்.
வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். இவங்க கையால் சாவை சட்னி ஆகிறதுக்கா எங்களை கடவுள் இங்கே கூட்டிகிட்டு வந்தார். எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடியப் போகிறார்கள். உள்ளே போனால் எல்லாம் செத்துருவோம். நாம் எகிப்து நாட்டுக்கு திரும்பி செல்வது நலமன்றோ? நம்ம பெசம் மறுபடியும் எகிப்து இப்போ ஃபிரோன் வித்தவுட் ஃபிரோன்னு ரெடியாக இருக்காங்க.